பாப்பா கோலம் போட்டாச்சா? சரி வா. இங்கே இந்த 2 பக்கம் போட்டு விடு. இங்கேயும் போட்டு விடு. நல்லா போடு. பரவாயில்ல போடு. அவ்வளோதான் கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ சமைக்கலாம் வாங்க சமைக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம குட்டீஸ் கிச்சனில் பாவக்காய் குழம்பு செய்ய போதும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் ஒன்று நறுக்கி வச்சுக்கிறோம். வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுக்கிறோம். தக்காளி 4 நறுக்கி வச்சுக்கிறோம். தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மண்சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு இவ்வளோ போட்டுக்கலாம். கடுகு பொரியவும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒழிஞ்சிருச்சுல்லம்மா, என் மேலே தெரிக்குது. போட்டு போடு. பாவக்காய் போட்டுக்கலாம். உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நாங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிப்போம். கிண்டிக்கலாம். வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். கிண்டிக்கலாம். இன்னும் நல்லா வதங்கணும், இல்லைன்னா கசக்கும். பாவக்காய் நல்லா வதங்கினா தான் கசக்காம. மறுபடியும் போது இருக்கட்டும், தண்ணி இருக்கட்டும். போடு. இதை ஊற வச்சுக்கலாம். அது என்னது? புளி. காமி எவ்வளோ இருக்குன்னு காமிச்சாங்க. இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் வதங்குவோம். அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். இப்போ கிண்ணணுமா? மசால் பொடி இவ்வளோ போட்டுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதும் இன்றைக்கு ஊற்றிக்கிட்டே இருக்க. கரண்டி எடுத்துக்கிண்டு கிண்டிக்கலாம். பொறுமையாக கிண்டு. விட்டு இந்த இட்லி மூடி மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கிண்டிக்கலாம். 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு.
அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம். டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு. நீங்களும் அம்மா ட்ரை பண்ணி பாருங்க. காரமாக இருக்கா? இல்லை, கிணத்துக்குள்ளே போ. நான் புளி தண்ணி ஊற்றினேன். நீங்களும் அம்மா ட்ரை பண்ணி பாருங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க.